முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கான தண்டனை விவரங்களை அறிவித்திருக்கிறது பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை விவரங்களை அறிவித்திருக்கிறது சிறப்பு நீதிமன்றம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் முகிலன் வழங்க கேட்கலாம். முகிலன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தற்போது முன்னாள் பாஜக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா இவர் தேவகவுடாவின் குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் மீது 4 வன்கொடுமை வழக்குகள் பதியப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் நேற்று அவர் குற்றவாளி என்று நேற்று நீதிமன்றமானது உறுதி செய்திருந்தது. அதைத் தொடர்ந்து நேற்று இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பு வரும் என்பது என்ன என்பதை தெரிய வரும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. தற்போது அவருக்கு ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. மிக முக்கியமாக இவர் மீது இன்னும் சில வழக்குகள், அதாவது வன்கொடுமை வழக்குகளே இன்னும் சில வழக்குகள் இருக்கின்றன. அந்த வழக்குகளிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுக்கு முன்பாக பதியப்பட்ட 4 வன்கொடுமை வழக்குகளில் தற்போது அவருக்கு ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்த உடனேயே அவர் நீதிமன்றத்தில் அழுகக்கூடிய ஒரு காட்சியை நாம் நேற்று பார்த்தோம். நீதிமன்றத்தில் அவர் தான் ஒரு படித்த பட்டதாரி, தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வேண்டும் என்று அவர் நேற்று முறையிட்டு இருந்தார். அதே போல தான் எந்த தவறையும் செய்யவில்லை என்றும் அவர் நேற்று நீதிமன்றத்தில் அவர் தெரிவித்திருந்தார். இதையெல்லாம் கேட்டு பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் இன்று அவருக்கு வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கும்படி தண்டனையை தற்போது வழங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக இவர் தொடர்பான அந்த வன்கொடுமை செய்த அந்த சில காட்சிகள் சமூக வலைதளங்கள் பரவியது. அதே போல இந்த முதலில் இந்த வன்கொடுமைக்கு உள்ளான ஒரு 48 வயது பெண் அவர்தான் முன் வந்து முதலில் இந்த புகாரை அளிக்கிறார். அவர் தன்னை பல முறை பிரஜ்வல் ரேவண்ணா வன்கொடுமை செய்ததாகவும் அதை ஒளிப்பதிவு செய்ததாகவும் அவர் முதலில் புகார் கொடுத்தார். அந்த புகாரை தொடர்ந்து பலரும் முன்வந்து பிரஜ்வல் ரேவண்ணாக்கு எதிராக புகாரை வழங்கியிருந்தனர். அந்த வழக்குகள் தான் விசாரிக்கப்பட்டு வந்தது. தற்போது அந்த வழக்கு விசாரணைகள் முடியப்பெற்று தற்போது அவர் குற்றவாளி, அவருக்கு ஆயுள் தண்டனையையும் தற்போது நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அவர் ஹசன், அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹசன் தொகுதியிலிருந்து அவர் எம்பி ஆனார். கடந்த முறை அவர் மீண்டும் போட்டியிட்டார். அவர் அந்த தேர்தலில் அவர் தோற்றார். நேற்று கூட நீதிமன்றத்தில், அதாவது அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் சொன்ன உடனேயே தன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்துமே அரசியல் ரீதியானது. நான் அரசியலில் இருப்பதன் ஒரே காரணத்திற்காகத்தான், என்னோட ஒரே தவறு என்பது அரசியல் இருப்பது, அதனால் தான் என் மீது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் என் மேல் பதியப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்திலேயே அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த வழக்குகளை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு குழுக்கள் இந்த விசாரணை, அதாவது இந்த வழக்கிலிருந்து அவர் தப்பிக்க முடியாதபடியான ஆதாரங்களை திரட்டியது. அது மட்டுமல்லாது மிக முக்கியமாக இந்த புகார்களை அளித்தவர்கள் தீர்க்கமாக நின்று தாங்கள் உள்ளான, அதாவது தங்களுக்கு நிகழ்ந்த கொடுமைகளை அவர்கள் நீதிமன்றத்திலும் சரி, அதே போல அந்த சிறப்பு குழுவிடமும் பகிர்ந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து தற்போது முகிலன், இது அரசியல் அளவிலும் முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. விவரங்களை கொடுத்தீங்க, நன்றி முகிலன்.